உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்தில் நம்ம தேவனை உயர்த்த போகிறோம். நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரை உயர்த்தி பாருங்களேன். துதித்தலின் ஆசீர்வாதம் எத்தனை ஆசீர்வாதம் தெரியுமா? நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் ஊற்று கண்களில் இருக்கிற, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஜீவ ஊற்றுகளை அடைத்து வைத்திருக்கிற எல்லா தூறுகள், அசிங்கங்கள், எல்லா தேவையில்லாத விஷயங்களை இந்த துதிக்க 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 அது எல்லா ஜீவ ஊற்று பொங்கி வரும் பொழுது தேவையில்லாத எல்லா தடைகளும் எல்லா அடைப்புகளும் உங்கள் ஜீவ தண்ணீரை பாய்ந்து போக விடாதபடி எதெல்லாம் தடை பண்ணி கொண்டு இருக்கிறதோ தேவச்சனமே, இந்த ஆராதனையில் அது எல்லாம் மாறப்போகிறது. ஏன் தெரியுமா? நீங்கள் துதிக்க போறது ஒரு மனுஷனே அல்ல, ஒரு ஜனாதிபதியே அல்ல, ஒரு ராஜாவே அல்ல, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவை நீங்கள் ஆராதிக்க போகிறீங்க. புள்ளை தின்ன நேபுகாத்நேச்சர் சொன்னாரு, எல்லாவற்றையும் ஆளுக செய்கிற ஒரு ராஜாதி ராஜா உண்டு, என் துதிக்கு பாத்திரராகிய ஒருவர் உண்டு என்று பாபிலோனின் ராஜா சொன்னாரே. தேவ ஜனமே, நம்மளை இரத்தத்தினால் கழுவி இருக்கிற ஆண்டவரை நாம் எத்தனை அதிகம் துதிக்க வேண்டும். ஒரு விஷயம் ஒரு தேவ மனிதன் சொன்னாரு, பரலோகத்துல எத்தனையோ தூதர்கள் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தாங்களா. ஆனால் ஆண்டவர் சற்றும் அசையாமல் அப்படி உட்கார்ந்திருந்தார். ஏனென்றால் துதித்தல் தூதர்களுடைய கடமை. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு மனிதன் ஒரு குளத்துக்கரையிலிருந்து கத்தினானா. அவன் கத்தும் பொழுது ஆண்டவர் என்னன்னு கீழே குனிந்து பார்த்தாராம். அப்ப எல்லா தூதர்களும் பொறாம கொண்டார்களாம். வேதம் சொல்லுகிறது, இந்த அருமையான சுவிசேஷத்தை செய்கிறதற்கு தூதர்களுக்கு கூட பாக்கியம் இல்லை, மனிதர்களாகிய உங்களுக்கு எனக்கும் பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூதர்கள் எட்டி பார்த்து அவர்கள் இருதயத்தில் பொறாம வர்ற லெவல்ல, சொல்ல போனா அவர்களுக்கே சகிக்க முடியல. இந்த மனிதர்கள் துதித்தா மட்டும் இந்த ஆண்டவர் ஏன் இவ்வளோ பிரியப்படுகிறார்னு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா தேவச்சனமே? எந்த தூதனுக்காகவும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய சொந்த பிள்ளையாகிய இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தம்முடைய பிள்ளைகள், அதாவது நீங்கள் துதிக்கும் பொழுது உன்னதமானவர் எட்டி பார்க்கிறார், அந்த துதியில் வாசம் பண்ணுகிறார். அதனால இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிற நீங்க, உங்களை நடத்துகிற இந்த ஊற்று, உங்களை வழிகாட்டுகிற ஊற்று, உங்களுக்குள் இருந்து பொங்கி வருகிற இந்த ஜீவன் நதி, அது தடைபடாதபடி நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்கும் பொழுது, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்கிற பொழுதே துதித்தலின் நன்மை உங்க வீட்டில் இறங்கும். ஒரு கூட்டம் சேர்ந்து துதிக்கும் பொழுது எரிகோ நடுங்கும். ஒரு கூட்டம் சேர்ந்து துதிக்கும் பொழுது சிறைச்சாலை அசையும். ஒரு கூட்டம் சேர்ந்து துதிக்கும் பொழுது பிசாசால் தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தேவாதி தேவனை துதித்து கொண்டு இருக்கிறேன், என் கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகும், என் கடனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகும், என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபருக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகும் உள்ள விசுவாசம் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? அப்படி எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஆராதனையில் உங்க அபிஷேகம் என் மேலே இறங்குறதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். உங்களை நான் துதிக்க போறேன்ப்பா அன்று சொல்றாரு. எந்த நிலைமையில இருந்தாலும் வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்க, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சோத்திரம் பண்ணுங்க, தீராத பிரச்சனையில இருந்தாலும் சோத்திரம் பண்ணுங்க. இந்த துதியினுடைய மகிமை உன்னதமானவர் உங்க வீட்டில் இறங்க போறாரு. ஹாஸ்பிட்டல் அறையில கூட உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, நாவின் கட்டுகள் உடையட்டும், நீங்கள் திறந்து சோத்திரம் பண்ணுங்க, வாயை திறந்து சோத்திரம் பண்ணி பாருங்க. தேவ பிரசன்னம் அந்த அறையில் இறங்குறத உணர்வீங்க. பலவீனப்பட்டிருக்கிறவங்க எழும்பி உட்கார்றத பார்ப்பீங்க. ஒரு மனிதன் இப்படிதான், தேவ மனிதர், அவர் ஒரு குளத்துல குளித்து கொண்டு இருந்தார். அவர்
அவருக்கு ஒரே ஒரு சட்டை மட்டும்தான் உண்டு, ஒரு சாரமும் ஒரு சட்டையும். அவர் குளிக்கிறதுக்காக உள்ள சென்றுட்டு அவருடைய சட்டையை துவைச்சு காய போட்டிருந்தார். அவர் உள்ள குளித்து கொண்டிருந்தார். வெளியே ஒரு திருடன் ஓடி வந்து அந்த சட்டையை திருடிட்டு போயிட்டான். அவருக்கு அன்னைக்கு கூட்டம் வேற இருக்குது, அந்த கூட்டத்துக்கு வேற போகணும். இவருக்கு வேற சட்டை இல்லாமல் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? சோர்ந்து போயிருப்போம். அவர் என்ன செஞ்சிட்டாரு? எல்லா நன்மைக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவரை அப்படியே உயர்த்தி பாட ஆரம்பிச்சிட்டாரு. உயர்த்தி பாட 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 அவருடைய சத்தம் பயங்கரமா கேட்க ஆரம்பிச்சுட்டு குளத்துல இருந்து பாடுறாரு. அப்போ அந்த வழியாக ஒரு நபர் குதிரையில போய் கொண்டிருக்கிறார். அவர் பார்க்குறாரு, என்ன அருமையான ஒரு பாடல், எங்கிருந்துப்பா வருதுன்னு சொல்லிட்டு அந்த குரல் ஒலித்த இசையை, அந்த சவுண்டு வருகிற இடத்தை நோக்கி வந்தால் அது குளத்துல இருந்து ஒரு தகப்பனார் பாடிக்கொண்டிருக்கிறார். என்னையா அவ்வளோ அருமையாக பாடுறீங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, நீங்கள் யாருன்னு கேட்டால் அவர் சொன்னார், நான் ஒரு ஊழியக்காரன், என் ஆண்டவரை பாடினேன், ஆனால் என் வஸ்திரத்தை ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டான், எனக்கு ஊழியம் வேற இருக்குது, இப்போ இங்கேருந்து வெளியே என்னால் போகவே முடியாதுன்னு சொன்னோன்னே அந்த மனிதன் அந்த குதிரையில் இவர் ஏற்றி கொண்டு நல்ல வஸ்திரங்களை வாங்கி கொடுத்தாராம். ஏன்னா வந்தது யார் தெரியுமா? ஒரு ராஜகுமாரன். அந்த இடத்த சுற்றி பார்க்கலான்னு வந்த பொழுது இந்த பாடல் அவனை இழுத்ததான். தேவ ஜனமே, இது ஒரு நடந்த சம்பவம். அந்த ஊழியர் அந்த வஸ்திரத்தை போட்டுவிட்டு ஊழியத்துக்கு சென்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க துதி எல்லா கட்டுகளையும் உடைத்து உங்க நன்மைகளை உங்க வீட்டுக்கு கொண்டு வரும். உங்க துதி, ஓ தேவனை உயர்த்துகிற அந்த துதி நன்மைகளை கொண்டு வரும். அதனால தேவ ஜனங்கள் துதிக்கணும். இன்னொரு கதை, தேவ ஜனங்களை, இது எல்லாம் ஒரு அனுபவ ரீதியான முன்னாட்கள் நடந்த விஷயம். ஒரு புலவருடைய வீட்டில் ஒண்ணுமே இல்லையா, இதை நிறைய பிள்ளைகள் படித்திருப்பாங்க. அவங்களுடைய அடுப்புக்குள்ள அடி பூனை போய் உட்கார்ந்து இருக்குதான். கைப்பிள்ளைக்கு ஒரு பால் கொடுக்க கூட அந்த தாய்க்கு தெம்பு இல்லை, வீட்டில் ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறார். நான் இப்படியே இருந்தா, அந்த புலவருடைய வீட்டில் அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறார், நான் இப்படி இருந்தா என் வீடு அழிஞ்சு போயிரும். கிட்டத்தட்ட 20 நாட்களாக வீட்டில் சாப்பாடு இல்லாமல் இருக்குது. சமையல் செஞ்சு 2 மாசம் மேலே ஆயிட்டு, அடுப்பு சூடு இல்லாததுனால பூனை போய் உட்கார்ந்துருக்கு. இப்போ என் வீட்டில் இப்படியே இருந்தா என் குடும்பத்தில் யாராவது மறிச்சிருவாங்க, கைப்பிள்ளைகள் மறிச்சிரும் சொல்லிட்டு அவர் ஒரு ராஜாவை பார்க்க சென்றார். ராஜாவை பார்த்து பாடினார். ராஜாவை பார்த்து பாடும் பொழுது சொன்னார், ராஜாவே நீர் இருக்கிறனால தான் தேசத்தில் மழை பெய்யுதுன்னு சொல்லி பாடினார். அந்த பாடல்ல ராஜா அசந்து போனார். ராஜா போகும் பொழுது தங்க மூட்டைகளை ஏற்றி யானையில் ஏற்றி அனுப்பினார். அன்றோடு அவருடைய வறுமை தீர்ந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலக ராஜாவை உயர்த்தி பாடும் பொழுது அவர் எட்டி பார்க்கிறார், என்ன தேவை இருக்குதுன்னு பார்த்து அதை நிறைவேற்றும் பொழுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை நீங்க உயர்த்தும் பொழுது தேவ ஜனமே சற்றும் சந்தேகப்பட வேண்டாம், உங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துதிக்கிற தாவீதை நோக்கி குதிரையில 2 பேர் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, ராஜா உன்னை கூப்பிடுகிறார். ஆடு மேய்க்கிறவன் இப்ப அரசாங்கத்துக்குள்ள வருகிறான். ராஜா வீட்டிலிருந்து ஒரு கம்பீர சத்தம், ஒரு நற்செய்தி வந்தது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க வீட்டுக்கு நற்செய்தி வரும். துதிக்கிற தாவீதே, துதிக்கிற தேவ பிள்ளையே, உங்க குடும்பத்தை நோக்கி நற்செய்தி வருகிறது. A good news is coming. இந்த புதிய ஆண்டுல சில நற்செய்தி பறந்து வருகிறது. நோவா ஒரு புறாவை அனுப்பினான். அது வரும் பொழுது ஒலிவ மர கிளையை கொண்டு வந்தது. A good news came. ஒரு நற்செய்தி வந்தது. தேவ ஜனமே, இன்னைக்கு இதுல கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஒரு நற்செய்தி வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சில நல்ல கிஃப்ட்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். எலியாவுக்கு ஆகாரம் ஒரு காகம் கொண்டு வந்தது போல நான் ஆவியில் பார்க்கிறேன். சில காகங்கள் உங்களை நோக்கி அனுப்பிவிடப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டை தேடியும் கர்த்தர் காகங்களை அனுப்புகிறார். ஒரு நல்ல புதிய வேலை, நல்ல ஜெபாவி, நல்ல பைபிள் தியானிக்கிற கிருபை, திருமண அலையன்ஸ் உங்க வீட்டை தேடி வருகிறது. உங்க வீட்டை தேடி உயர்வு வருகிறது. வீட்டை தேடி நீங்க என்ன காரியத்தில் இருக்கிறீங்களோ, எதுல தலையிட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் நற்செய்தி அனுப்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
தேவனை துதித்து தேவ சமூகத்தில் நின்ன எலியா ஒரு விசை சோர்ந்து போகும் பொழுது கர்த்தர் காகத்தை அனுப்பினார். இன்னைக்கு ஆவியானவர் காட்டுகிறார், சில காகங்கள் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல, இந்த நியூ இயர் நாட்கள்ல உங்க வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இதை கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறத நான் ஆவியில் பார்க்கிறேன். என் பிள்ளைகளுக்கு இந்த தேவை இருக்கிறது. அவர்கள் பட்ஜெட்டை மீறி, அவர்களுடைய வருமானத்தை மீறி அவர்களுக்கு தேவை இருக்கிறதுன்னு சொல்லி உங்க தேவைகளை பார்த்து ஆண்டவர் சில காகங்களை அனுப்புகிறார். ஹalleluya ரஷதலரபௌசியா லேகோரோசியந்தலரபௌசியா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, கரம் பிடித்து நடத்துகிறே காலமெல்லாம் சுமக்கின்றே, என்னை கரம் பிடித்து நடத்துகிறே காலமெல்லாம் சுமக்கின்றே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. எல்லாரும் சேர்ந்து உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், என் காயமெல்லாம் ஆற்றுகிறீர். சொல்லலாமே, அப்பா ஆற்றுகிறீரே, நன்றி அப்பா. என் கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர், நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை உயர்த்தி பாடுகளை. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. தேவச்சனமே இருக்கிற இடங்கள்ல அப்படியே ஆண்டவரை நோக்கி இன்னும் ஆழமா துதிக்கிறதுக்கு உங்களை விட்டு கொடுங்க. ஏன்னா தேவ பிரசனை இறங்கி கொண்டு இருக்கு. அவரை நீங்கள் நல்லவர்னு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது சில கட்டெல்லாம் உடைந்து கொண்டு இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவச்சனமே? நீங்கள் துதிக்கும் பொழுதே அடைக்கப்பட்ட ஊற்றுக்கண்ணெல்லாம் திறந்து கொண்டு இருக்கு. நிறைய பேரால துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. ஆண்டவர் கட்டுகளை உடைத்து கொண்டு இருக்கிறார். துதிக்க துதிக்க அவர் நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கைகளை உயர்த்தி முடிந்தால் இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோமா, அப்பாவுக்கு கோடி கோடி நன்றி அப்பான்னு சொல்லுங்களேன். உம்மை நோக்கி
பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருப்பவரே இருந்தவரே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இனிமேலும் வருபவரே ஆமென் ஆமென் ஆமென். இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. பாபா பாபா ஷகதரா பாபா பாபா பாபா. ஓ ஷகதரா பா ஷதரா பாபா பாபா. ஓ அவருடைய பட்டயம் உங்க கையில் இருக்கிறத ஆவியானவர் காட்டுகிறார். தாவீதுக்கு கர்த்தருடைய வார்த்தையே பட்டயமாக இருந்தது. அந்த பட்டயம் அப்படியே அவனை பாதுகாத்தது. தெய்வச்சனமே, நான் பார்க்கிற தரிசனத்துல ஆவியானவர் காட்டுகிறார். ஓ தாவீதை போல ஒரு இளமையான ஒருத்தரை காட்டுகிறார். கையில் ஒரு பட்டயம் இருக்கிறது. அந்த பட்டயம் அப்படியே ஒரு கொடையாக மாறி பாதுகாக்கிறது, வெயிலிருந்தும் மழையிலிருந்தும். அப்படி என்றால் என்ன? நம்ம கையில் இருக்கிற வார்த்தை என்ற பட்டயம் ஓ இந்த உலகத்தில் உள்ள போராட்டத்தில் இருந்து, ஓ இந்த உலகத்தின் சீற்றத்தில் இருந்து, மோசமான காரியத்தில் இருந்து அது நம்மளை பாதுகாக்கிற ஒரு கொடைக்குள்ள வந்த மனுஷன் வெயிலிருந்து மழையிலிருந்து பாதுகாக்கிறது போல உங்க கையில இருக்கிற இந்த வசனம் உங்களை பாதுகாக்கிறதா இருக்கிறது. உங்களுக்கு உயிர் கொடுக்கிற வார்த்தையாக, உங்களுக்கு உணவாக இருந்து, உங்களுக்கு பட்டயமாக இருந்து, ஓ ஒவ்வொன்றுக்கும் ஒன்றொன்றாக உங்க கூட பயணம் செல்லுகிற அந்த வார்த்தையாகிய தெய்வன் இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிறது ஆவியானவர் காட்டுகிறார். சிஸ்டர் உங்க கூட, பிரதர் உங்க கூட, தகப்பனே உங்க கூட, தாயாரே உங்க கூட, தம்பி தங்கச்சி உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை இந்த நாட்கள்ல ஆண்டவர் தெரியப்படுத்துவார். என ஆவியானவர் காட்டுகிறதை நான் சொல்லுகிறேன். நீங்க விசுவாசித்தால் போதும். நீங்க சும்மா இருக்கும் பொழுது துதிச்சு பாருங்களேன். தாவீதுடைய வேலையே அதுதான். சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் துதித்தாரு. சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து பிரபுக்களோடு அமர பண்ணின தேவன் இந்த 2025 ஓ இது முடிகிற இந்த நாட்கள்ல, இந்த புதிய ஆண்டுகள் வருகிற நாட்கள்ல கர்த்தரை உயர்த்துகிறவங்க வாய், கர்த்தரை உயர்த்துகிறவங்க சரீரம், உங்க ஆவியாத்மா சரீரம் ஆசீர்வாதமா இருக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. இந்த சரீரத்தை கட்டி வைக்கலாம், இந்த சரீரத்துல பாவத்துல விழ வைக்கலாம், அந்த சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வரலாம் என்று சத்துரு நினைத்து கொண்டிருக்கலாம். உங்களை கடனாளியா மாத்தலாம் நினைச்சு கொண்டிருக்கலாம். இது சத்துரு போட்ட ஸ்கெட்ச். ஆனா கர்த்தர் போட்ட திட்டம். என் பிள்ளைகள் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க. என் பிள்ளைகளுக்கு அநேக கதவுகள் திறக்கப்பட வேண்டும். அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்க. ஆண்டவரே என் பிரைட் ஃபியூச்சர் ஆசீர்வதிங்கப்பா. சத்துரு ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொண்டு இருக்கும் பொழுது நீர் எனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். நான் உங்க திட்டத்தை சார்ந்து கொள்ளுகிறேன். 2 திட்டம் இருந்துச்சு தேவஜனமே. ஒரு மனுஷனுக்கு 2 திட்டம் இருக்கும். ஒன்று பிசாசனுடைய திட்டம், ஒன்று தேவனுடைய திட்டம். நீங்க யார் கையில விட்டு கொடுக்குறீங்களோ அந்த திட்டம் வெளிப்படும். எல்லாரும் சொல்லுவோமா, அப்பா நான் உங்க திட்டத்துக்கு விட்டு கொடுக்குறேன், நான் உங்க சார்பில் நிற்கிறேன்ப்பா. எத்தனை பேர் விட்டு கொடுக்குறீங்க தேவச்சனமே? இருக்கிற இடங்கள் அப்படியே ஜெபிங்க. இந்த வருஷம் கடைசியில் வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே இனிமே உங்க திட்டம் நடக்கணும்ப்பா. ஏன் திட்டம் இல்லை ஆண்டவரே?
உங்க பிளான் அற்புதமானது. ஆமென். உங்க பிளான் அதிசயமானது. ஆமென். கர்த்தர் சில நேரம் சிலதை தடுக்கும் பொழுது அதிலேயும் 100 மடங்கு பெட்டரானதை தருவாரு. இதை தான் சொல்றாரு, அநேகருக்கு சொல்றாரு, சிலது தடப்பட்டது போல இருக்குது, ஆனா நீங்க சர்ப்ரைஸ் ஆகிற லெவல்ல, நீங்க ஆச்சரியப்படுற லெவல்ல புது ஆண்டுல கர்த்தர் அதை 2 மடங்காக 100 மடங்காக பல ஆயிரம் மடங்கு சிறந்ததாக உங்க கையில தரணும்னு சித்தம் உள்ளவரா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா, நான் இழந்ததுக்கு நன்றியப்பா, எனக்கு சிலது தடப்பட்டதுக்கு நன்றியப்பா, நீர் பிரதானமானதை தரப்போகிறீர், நீர் சூப்பரானதை தரப்போகிறீர். யோசேப்போட லைஃப்ல அப்பா கூட ஒரு வாழ்க்கை கிடைக்கல, அவனுக்கு அப்பாவுடைய அன்பு கிடைக்கல, ஆல்ரெடி அம்மா கிடையாது, அப்பாவுடைய அன்பு அது கிடைக்குமா என்றா அந்த ஆண்டவர் அந்த அன்பையும் கொடுக்கல. ஆண்டவர் அந்த பாதையில் அவனுக்கு கொடுக்கல. ஒருவேளை அப்பா அன்பு, தாய் அன்பு, பிள்ளையுடைய அன்பு, இல்லை ஒரு மனைவியின் அன்பு, ஒரு கணவரின் அன்பு உங்களுக்கு கிடைக்காமல் நீங்க நெடுநாள கஷ்டப்பட்டு இருக்கலாம் என்று சொல்லுகிறாரு. தேவ திட்டம் சில நேரம் வரும்பொழுது நீங்க வேற இடத்துல மாட்டி கொண்டு இருப்பீங்க, வேற ஊர்ல தங்கி இருப்பீங்க, வெளிநாட்டில் வேலை செஞ்சு கொண்டு இருப்பீங்க, பிள்ளைகளை பார்த்து நாளாயிருக்கும், மனைவியை பார்த்து நாளாயிருக்கும். ஆண்டு சொல்லுகிறாரு, ஒரு திட்டத்தோடு யோசேப்பு ஆண்டவர் பிரித்தாரு. எல்லா நாளும் அந்த கஷ்டத்தை ஆண்டவர் கொடுக்கல, கொஞ்ச நாளைக்கு ஒரு அப்பாவுடைய அன்பை மட்டும்தான் இழந்தான், சகோதரர்கள் நேசிக்கல, ஒரு குடும்பத்தினுடைய அன்பை இழந்தான். ஆனா ஒரு நாள் வந்தது, 1000 குடும்பங்களும் யோசேப்பிட்ட போகணும், பல ராஜ்யங்கள்ல இருந்து யோசேப்பு ஐயாட்ட போகணும்னு சொல்லி ஓடி வந்து எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து எனக்கு சாப்பாடு கொடுத்த அந்த யோசேப்பு நல்லா இருக்கட்டும் சொல்ற லெவல்ல ஆண்டவர் அநேக குடும்பங்களுடைய அன்பை யோசேப்புக்கு கொடுத்த ஒரு நாள் வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? எஸ்தரை பாருங்கள், ஒரு தாயினுடைய அன்பில்லை, ஒரு தகப்பனுடைய அன்பில்லை, ஆனா ஒரு நாள் வந்தது, அந்த தேசத்துக்கு தாயாய் மாறினார். அந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஏழைகளுக்கும் உதவி செஞ்சிருப்பா. அந்த தேசத்தில் உள்ள அத்தனை யூதர்களும் ஆண்டவருக்கு பிறகு எஸ்தரை தான் பார்த்தார்கள். எஸ்தர் ஏதாவது செய்வாள். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், செங்கடல் முன்னாடி வந்த பொழுது கர்த்தரை பார்த்தாலும் மோசையே தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே ஏதாவது கர்த்தர்கிட்ட கேட்டு செய்வாரு. தேவ ஜனமே, இதே போலதான் நாட்கள் வரும். அநேக ஜனங்கள் கர்த்தர்கிட்ட நேரடியாக பேச முடியாத நாட்கள்ல, ஆசீர்வாதங்களை பெற முடியாத நாட்கள்ல நீங்க உபத்திரவப்பட்ட உங்களை கர்த்தர் தூக்கி ஒரு மோசையை போல, ஒரு எஸ்தரை போல, ஒரு யோசேப்பை போல, ஒரு தானியேலை போல உயர்த்தி வைப்பார். ஏன் தெரியுமா? அநேகர் உங்களை பார்ப்பாங்க. அதனாலதான் இந்த பாதை, அதனாலதான் உடைத்தார். உங்களை உடைத்ததுக்கு காரணம் உங்களுக்குள்ள இருந்த நற்கந்தகம் வெளியே வர வேண்டும் என்று உடைத்தார். ஒரு சிறுவன் இருந்தான், அவன் அடிக்கடி என்ன செய்வானா, ஏதாவது ஒண்ணு போய் வியாபாரம் பண்ணுவான். அவன் மேனா வியாபாரம் பண்ணது செண்டு பாட்டல். அவன் பல இடங்கள்ல போய் வியாபாரம் பண்ணுவானா. பண்ணும் பொழுது யாரும் வாங்க மாட்டாங்களாம். இந்த ரேட்டுக்கு யார் வாங்குவான்னு சொல்லிட்டு அதை வாங்க மாட்டாங்களாம். அவன் சின்ன ரேட்டு தான் வச்சிருந்தான், ஒரு 50 ரூபா வச்சிருக்கிறான், நல்ல செண்டு. ஆனா அதை யாரும் வாங்க மாட்டாங்க. அவனுக்கு அனுதின சாப்பாடு கூட கிடைக்காது. இப்படி தினமும் ஒரு 10 சென்ட் எடுத்துட்டு வருவானா. 10 சென்ட் விற்றா ஒரு 500 ரூபா கிடைக்கும். வீட்டில் ஏதாவது கொடுக்கலான்னு பார்த்தா ஒரு சென்ட்டை கூட வாங்க மாட்டாங்க. சில கம்பெனிக்கு போவான், எங்கேயாவது போய் வாங்குங்கன்னு கெஞ்சாத குறையாக கெஞ்சுவான். ஒரு நாள் என்ன ஆயிட்டு, ஒரு கம்பெனியிலேருந்து வெளியே வரும் பொழுது அவன் பையிலிருந்து ஒரு சென்ட் வழுகி கீழே விழுந்துச்சு. விழுந்த உடனே அவனுக்கு இன்னும் கவலை, ஐயோ நஷ்டம் மேலே நஷ்டம் வருதே, ஆல்ரெடி எனக்கு வியாபாரமே ஆகலை, இதுவும் உடஞ்சிட்டு, இதுக்கு காசு நான் கட்டணுமே, இந்த பாட்டில் நான் இலவசமாக வாங்கலையே, பாட்டிலை வாங்கி நான் செண்டெல்லாம் போட்டு கொண்டு வந்து எனக்குள்ள அனுதினம் சாப்பாடு கூலி கூட கிடைக்கல, அதில் ஒரு செண்டு வேற உடஞ்சிட்டே. அப்படி நினச்சி கொண்டு இருக்கும் பொழுது கூட 2-3 சென்ட் கீழே விழுந்து அந்த பையனுடைய ஓட்டையிலிருந்து உடையுது. உள்ள எல்லாம் உடையும் பொழுது அழுறான். அதில் உட்காந்து அழும் பொழுது ஒரு கூட்ட மக்கள் இவனை தேடி சுற்றி வந்து நிற்கிறாங்க. இவன் கண்ணீரோடு இருக்கும் பொழுது சொல்றாங்க, தம்பி என்ன இவ்வளோ வாசனை உள்ள செண்டெல்லாம் கொண்டு வாரீங்கன்னு சொல்லிட்டு அவன் பேக்கில் கொஞ்சம் மீதி இருந்த அந்த செண்டை எல்லாரும் போட்டு வாங்கினாங்க. தம்பி நாளைக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. 1-2 கொண்டு வராதீங்க, நிறைய கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் எடுத்துட்டு வந்தான், நிறைய செண்டை கொண்டு வந்து நிறைய வித்தான்.
ஒரு நாள் சாப்பாடுக்கு அவன் கஷ்டப்பட்டான். ஆனால் கர்த்தர் ஒரு பாட்டிலை உடைச்சி விட்டாரு. அது அங்கே உள்ள அத்தனை பேருக்கு மனம் என்னன்னு காமிச்சு கொடுத்தது. அத்தனை பேர் இவங்க வந்தாங்க. சில நேரம் கர்த்தர் நம்மளை உடைக்கும் பொழுது நம்மளை வாசனையாக மாற்றுவார். அநேகர் நம்ம கிட்ட வருவாங்க. அன்று சொல்ற உடைக்கப்படுறீங்கன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஈசாக்க பலிபீடத்தில் வச்சது போல இருக்குதா? கவலைப்படாதீங்க. பலிபீடத்தில் ஏறின யாரும் சும்மா திரும்பி வந்தது கிடையாது. என்னைக்குமே பலிபீடத்தில் ஏறிட்டு ஒருத்தர் உயிரோடு வரவே மாட்டாங்க. ஆனா ஆபிரகாமின் பிள்ளை பலிபீடத்தில் ஏறும் பொழுது பலியிடப்பட்ட இடம் ஆபிரகாமின் இருதயமாக இருந்ததுனால பலி தப்பித்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் சில வேதனைகளை உங்க இருதயத்தில் அனுமதித்தார்னா அன்று சொல்லுகிறார், உங்க ஆசீர்வாதம் உங்க கையில இருக்குது, உங்க கிட்ட வந்து கொண்டு இருக்கிறது. சில நேரம் கர்த்தர் உடைக்கிறதுக்கு காரணம் உங்களை உயர்த்துறதுக்கு. இன்னைக்கு உடைக்கப்பட்ட நிலைமையில இதை யாராவது கேட்குறீங்கன்னா ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க எதை செய்தாலும் நன்மைக்கு செய்வீங்க. அப்படியே ஒப்பு கொடுத்து செப்பீங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டு முடியவும் புதிய ஆண்டு தொடங்கவும் நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் என் வாழ்க்கையில நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். உங்க கரத்துல தருகிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்கள் எல்லாம் கவனமாக கேளுங்க. உங்களுக்கு தேவையான ஒரு அருமையான வார்த்தை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை கவனமா பாருங்க. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஃபர்ஸ்ட் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, செகண்ட் ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 4வது ஒன்று நிலைநிறுத்துவாராக. ஸோ தேவச்சனமே, இந்த வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை இதுதான். உங்களை ஆண்டவர் 4 ஸ்டேஜில் கொண்டு இருப்பார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த 4 ஸ்டேஜுக்குள்ளே தான் இருப்பீங்க. ஏதாவது ஒரு காரியம் உங்களை தலைமிஞ்சி போகுதுன்னா நீங்கள் வசனத்துக்குள்ளே வந்துருங்க. வசனத்தை வச்சு போராடுங்க. நான் அந்த 4 ஸ்டேஜுக்குள்ளே தான் இருப்பேன், வசனம் இதை தான் சொல்லுதுன்னு நீங்கள் உறுதியாக பிடித்து கொண்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றிடுவார். தேவையில்லாத போராட்டம் என்றால் சத்ருவானவன் தேவையில்லாமல் உங்களை அட்டாக் பண்ணி கொண்டு இருப்பான். உங்களுக்கே தெரியாது, தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கும். ஆனால் நீங்கள் தெளிவாக என் ஆண்டவர் என்ன நிலைநிறுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த பிரச்சனையை கொண்டு வராருன்னு நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சத்ரு உங்கள் மேலே தட்ட முடியாது. வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இந்த 4 ப்ராசஸுக்குள்ளே கொண்டு போவார். இந்த 4 காரியம் நடக்கும். அதனால ஆண்டவர் என்னை உடைக்கிறாரே, ரொம்ப நாள் அலைச்சல் இருக்கிறேனே நினைக்காதீங்க. ரொம்ப அலைச்சல் இருக்குதுன்னா இந்த வசனத்தை சொல்லுங்க. என் அலைச்சல்களை எண்ணுகிறவர். ரொம்ப கண்ணீர் வருகிறதுனா அந்த வசனத்தை சொல்லுங்க. என் கண்ணீரை துருத்தியில் வைக்கிறவர். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்யுங்க. லெஸ் ப்ரிவிலேஜ்டு பீப்புளுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டு எல்லாம் கொடுக்குறாருன்னா பாடுகளில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டு சொன்னார், நான் சிறையில் இருந்தேன், நான் வியாதியாக இருந்தேன், நான் துன்பத்தில் இருந்தேன், என்னை பார்க்க வரலன்னு சிலர்கிட்ட சொன்னார். ஸோ ஆண்டு உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா கர்த்தருடைய காரியங்களில் கொஞ்சம் கரிசனையாக இருங்க. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, யாராக இருந்தாலும் சரி 3-4 விஷயங்களை ஆவியானவர் இந்த வேதத்தில் பேதுரு மூலமாக அழகாக எழுதி வச்சிருக்கிறார். சீர்படுத்துகிறதுனா என்னன்னா, ஒரு நல்ல ஒரு காரியத்தை சொல்கிறேன். காட்டில் இருந்து சில கம்புகளை கொண்டு வருவாங்க. அது கம்பை கொண்டு வரும் பொழுது கம்பாக இருக்குது. அந்த கம்புகளை வச்சு வில்லு செய்வாங்க. அவன் முதல்ல காட்டில் இருந்து அந்த சுள்ளிகளை, அந்த ஸ்ட்ராங்கான கட்டைகளை வெட்டி கொண்டு வராங்க. அதுதான் ஃபஸ்ட்டு வேறு பிரித்து கொண்டு வரார் ஆண்டவர். சீர்படுத்துகிறாரு. சீர்னா என்ன? வில்லா மாறணும்னா அந்த வில்லு அந்த போர் வீரனுடைய அம்பார துணிக்குள்ளே இருக்கும். அந்த வில் வைக்க வேண்டிய இடத்துக்குள்ளே இருக்கணும். அப்போ முதல்ல உனக்கு தேவை பிரிவு. தேவையில்லாத இடத்துல இருந்து ஆண்டவர் வெட்டி கொண்டு வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ ஆண்டவர் சிலதை நம்மளை விட்டு பிரிப்பார், சில நபர்களை பிரிப்பார். ஏன்னா வில்லா மாறணும்னா முதல்ல அந்த வில்லு மரத்திலிருந்து வெட்டப்படணும்.
ஆண்டவர் உங்களை ஒரு தனிமையின் பாதையில் ஆபிரகாமை நடத்துனது போல நடத்துவார். அவர் விசுவாசத்தின் தகப்பன். அவர் ஆண்டவர் அப்படி நடத்தினார்னா உங்களையும் அப்படிதான் நடத்துவார். உங்களுக்கு நீங்கள் போகிற பாதை தெரியாமல் இருக்கலாம், என்ன செய்ய போகிறேன்னு தெரியாமல் இருக்கலாம். கவலையே வேண்டாம், நம்ம ஆண்டவருக்கு எங்கே கொண்டு போகிறாருன்னு நல்லா தெரியும். ஸோ தேவஜனமே முதல்ல சீர்படுத்துறார். சீர்படுத்துறதுனா இப்போ நீ மரத்தில் இருக்கக்கூடாது, மரத்திலிருந்து வெட்டப்பட்டு வரணும். ஏன்னா நீ வில்லு, நீ மரத்தில் இருந்தால் வில்லா மாற முடியாது, நீ மரமாக தான் இருப்ப. நீ வில்லா மாறணும்னா உன்னை ஃபஸ்ட்டு ஒரு சீர்படுத்துவார். நீ அங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லைப்பான்னு சொல்லி பிரிச்சுட்டு வராரு அந்த வில்லை. இப்போ பிரிச்சுட்டு வந்த கட்டைகளை என்ன செய்கிறாங்க, மெதுவாக அந்த தோலை உரித்து, அதனுடைய தோலை உரிக்கும் பொழுது அதனுடைய கட்டித்தன்மை கூடும், பல ஆண்டுகள் அது வாழும். தோல் இருந்துச்சுன்னா அந்த பச்சைத்தன்மைகள் இருந்து கொண்டு இருக்கும். அதை செதுக்கி தோலை எடுப்பாங்க. இப்போ செகண்ட் ப்ராசஸ் தொடங்கிட்டு சீர்படுத்தி இப்போ ஸ்திரப்படுத்துகிறாங்க. ஸ்திரம்னா என்னன்னா, அதில் இன்னும் பலப்படுத்துகிறாங்க. கொண்டு வந்த திட்டத்திற்கு எந்த விஷயத்திற்காக வேறுபடுத்தி எந்த விஷயத்திற்காக பிரித்து எடுத்து எந்த விஷயத்திற்காக சீர்படுத்தணும்னு சொல்லி எடுத்துட்டு வந்தாங்களோ அந்த விஷயத்திற்காக இப்போ ஸ்திரப்படுத்துகிறாங்க. இனி மூணாவது விஷயம், அது வளைஞ்சு போயிருக்கலாம், ஏதாவது செஞ்சுருக்கலாம், அதை தண்ணியில் வச்சு அதை நீட்டமாக அமுக்கி ப்ரெஸ் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க. செதுக்கி அதனுடைய வளைவுகள் இல்லாமல் எல்லாத்தையும் செதுக்கி பலப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. ஸோ இந்த பலப்படுத்துதலின் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நிலைநிறுத்துவார். இப்போ இந்த வில்லு ரெடி ஆகிட்டு, இனி இந்த வில்லை செதுக்க வேண்டாம், இனி இந்த வில்லை கல் எடுத்து வச்சு பெண்டு நிமித்த வேண்டாம். இனி இந்த வில்லு இந்த 3 ப்ராசஸையும் கடந்த பிறகு இது அந்த போர் வீரனுடைய முதுகில் இருக்கிற அம்பார துணிக்கைக்குள்ளாடி இருக்கும். அந்த அம்புகள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஸோ தேவச்சனமே, ஒவ்வொரு பொருளும் அப்படிதான். ஒரு விசை ஒரு அருமையான ஒரு மரம் இருந்துச்சு, 3 மரங்கள் இருந்துச்சு. அந்த 3 மரங்களையும் ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு விஷயத்திற்காக அதை பிரித்து கொண்டு போனார்கள். ஒரு மரத்தை எடுத்து பேட்டு செய்கிறது கொண்டு போனாங்க, ஒரு மரத்தை எடுத்து கப்பல் செய்கிறது கொண்டு போனாங்க, ஒரு மரத்தை எடுத்து இந்த சபையில் உள்ள ஃபுல் ஃபீட்லாம் உண்டு பார்த்தீங்களா, பிரசங்க பீடம், அதை செய்ய கொண்டு போனாங்க. ஒரே மரம் தான், ஒரே விதமான கட்டைகள் தான், ஒரே ரீதியான மரங்கள் தான், ஆனால் ஒவ்வொரு பர்பஸுக்காக அது போனது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, மரங்களுக்கும் ஒரு திட்டம் இருக்கும் என்றால் மனுஷனுக்கு ஒரு திட்டம் இருக்காதா? அந்த திட்டத்தை தேவன் நிறைவேற்றதுக்காக உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிற ப்ராசஸ் தான் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். இந்த 4 ஸ்டேஜஸில் நீங்கள் எதுலனாலும் இருந்து கொண்டு இருக்கலாம். தேவச்சனமே, நீங்கள் எதில் இருந்தாலும் நீங்கள் ப்ரெஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்டில் போங்க, முன்னாடி ஏறி செல்லுங்க, கர்த்தருக்காக இன்னும் ஆர்வமாக செல்லுங்க. சோர்வு வரும், பலவீனம் வரும். நீங்கள் மாம்சத்தில் வந்துட்டீங்கன்னா, மாம்ச சிந்தனையில் வந்துட்டீங்கன்னா சோர்வு வந்து கொண்டு தான் இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மாம்ச சிந்தனையில் மட்டும் வந்துடாதீங்க. தேவனுடைய எந்த விஷயங்களையும் மாம்ச சிந்தனையில் செய்ய முடியாது, மனிதர் மார்க்கமாக செய்ய முடியாது. பேதுருனுடைய பெரிய பிரச்சனையே அவர் ஆண்டவராக இயேசுக்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்றாரு, நீர் மரிக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. மனுஷன் யோசிக்கிற பிரகாரமாக யோசித்தார். உடனே ஆண்டவராக இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். அப்போ பேதுருவை ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசாசு வாடகைக்கு எடுத்துட்டு, அந்த 5 நிமிஷம் பிசாசு என்ன செஞ்சுட்டு பேதுரு மூலமாக பிசாசின் திட்டத்தை வெளிப்படுத்திட்டு. ஸோ தேவ ஜனமே, இந்த உலக மார்க்கமாய் நம்ம பார்க்காம, இந்த உலக மார்க்கத்தார் எப்படி நினைக்கிறாங்களோ அதைப்படி நம்ம நினைக்காம, நம்ம ரூட்டே தனி ரூட்டாக இருக்கும். கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதை வித்தியாசமான பாதையாக இருக்கும். அதை உலகத்தார் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உலகத்தார் புரியாட்டி நீங்களாவது புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் வித்தியாசமாக தான் நடத்துவார். பாருங்களேன், ஆண்டவர் கானானுக்கு கொண்டு போகிறதுக்கு எளிமையான ஒரு வழிகள் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அந்த வழியை சூஸ் பண்ணலை. நீங்கள் யோசிப்பீங்க, ஆண்டவரே நான் சீக்கிரமாக எழும்புகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதே, ஆனால் ஏன் என்னை இப்படி சுற்றி நடத்துறீங்கன்னு நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு அதை பற்றி புரியாது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இவன் சீக்கிரமாக சென்றாலும் நிறைய ஆபத்து இருக்குது, நிறைய யுத்தங்கள் இருக்குது. ஸோ ஆண்டவர் என்ன செஞ்சார்னா வேறு விதத்தில் கொண்டு போனார். தேவ ஜனங்களே, ஆண்டவர் உயர்த்த போகிற இடத்துல நிறைய எதிரிகள் இருந்தாங்க, நிறைய காட்டு விலங்குகள் இருந்துச்சு. நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆயுதம் கூட கிடையாது.
காட்டு விலங்குகளை எதிர்க்கக்கூடிய சக்திகளும் கிடையாது. அப்போ ஆண்டவர் வேற பிளான் பண்ணி கொண்டு போறாரு. ஆண்டவர் எதை செய்தாலும் நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான் செய்கிறாரை தவிர, நம்மளுடைய உயர்வுக்காக தான் செய்கிறாரை தவிர, நம்மளுடைய நீண்ட நாள் ஆசீர்வாதத்துக்காக செய்கிறாரை தவிர, அவர் நம்மளை வேதனைப்படுத்துகிறதற்காக அவர் செய்யவில்லை. எதை ஃபர்ஸ்ட் திருத்தணுமோ அதை திருத்தி கொண்டு இருப்பார், எதை சரியாக்கணுமோ அதை சரியாக்கி கொண்டு இருப்பார். நம்ம நினைப்போம் இதெல்லாம் சரியாக்கணுமா, ஆனால் ஆண்டவர் சொல்வார் அதை தான் சரியாக்கணும், அதுதான் பிரச்சனை, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். விட்டு கொடுக்குறவங்க பாக்கியவான். விட்டு கொடுத்தா சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். நீங்கள் நினச்சதை கொண்டு வந்துடுவார். ஆனால் நீங்கள் நினச்ச லெவலை காட்டிலும் அற்புதமான ஒரு லெவலில் கொண்டு வருவார். அதற்கு முன்பதாக சில ப்ராசஸ், சில ஒரு பயணங்கள் இருக்கும், சில ஒரு சுத்திகரிப்பின் ஆயத்தம் இருக்கும். ஸோ தேவ ஜனங்கள், இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறார், உங்களை உயர்த்த அவர் மறக்கவே மாட்டார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசியிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இது ஒரு சின்ன ஜப பகுதி தான். கொஞ்ச நேரம் ஆராதித்தோம், நிறைய விடுதலைகள் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆவியில் இந்த விடுதலையை அப்படியே பற்ற வச்சு கொள்ளுங்க. வசனம் சொல்லுது, அவர் அக்னி பற்றி எரிய விரும்புகிறாராம். ஆனால் அது அணைந்து போகாதபடி நம்ம காத்து கொள்ளணும். ஸோ இந்த அக்கினி நம்ம மேலே இறங்கி இருக்கிறது, இதை அணையாமல் சோத்திரம் பண்ணி பாதுகாத்தீங்கன்னா அது திரும்பியும் பற்றி எரியும். எப்படியும் வருகிற நாட்களில் சபைக்கு போவீங்க, சபைக்கு போக முடியாதவங்க ஆன்லைனில் ஏதாவது சர்வீஸ் பார்ப்பீங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் நீங்கள் சபைக்கு போவீங்க. ஸோ அந்த அக்கினியை பற்ற வைங்க. அந்த அக்கினி அணையாதபடிக்கு தான் ஆவியானவருடைய பெரிய ஒத்தாசையோடு நம்ம ப்ரேயர் டைம் சேனல்லையும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல்லையும் நம்ம தொடர்ந்து என்ன செய்கிறோம், முடிந்த லெவல் வீடியோக்கள் போடுகிறோம். திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 நாட்களும் எல்லா 9 மணி அளவுலையும் நம்ம ப்ரேயர் டைம் ஜபத்தில் ப்ரேயர் டைம் குடும்பத்தோடு இணைந்து நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். புதிதாக இதை கேட்குறவங்க ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நமக்கு ஏதாவது ஆவிக்குரிய ஆகாரத்தை கர்த்தர் தருகிறதற்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். ஒருவேளை நான் இன்னும் ஆவியில் வளரணும், சபைக்கு மட்டும்தான் போய் கொண்டு இருக்கிறேன், ஒரு ஃபாஸ்டிங் மீட்டிங் போவேன், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமெல்லாம் எனக்கு ஜபமே ஓடலைனா, தேவ ஜனங்களே 9 மணி அளவில் இணைந்து ஜெபியுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறுகிறத பார்ப்பீங்க. அநேக மக்கள் கமெண்ட்ஸ் எழுதுகிறாங்க, என்னால் நிறைய ஜெபிக்க முடியுது, இரவில் ஆண்டு தட்டி எழுப்புகிறாரு, நிறைய அற்புதங்களை பார்க்குறாங்க, நிறைய தடைகளை ஆவியானவர் மாற்றிருக்கிறாரு, அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்று அநேகர் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அனுபவித்து கொண்டு இருக்கிற சாட்சிகளை அனுப்பும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை எல்லாம் ஆண்டு செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். ஸோ எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் இணைஞ்சி இந்த இரவில் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு பேரையும் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உங்கள் நன்மையினால் நிரப்புங்க, உங்கள் ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க, உங்கள் சத்தியத்தினால் நிரப்புங்க. அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும், தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கட்டும், உங்கள் நாம மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஆண்டவரே. வருகிற நாட்களில் புதிய ஆண்டுகளுக்குள்ளே பிரவேசிக்க போகிறாங்கப்பா, அதற்குள்ள ஆயத்தத்தை கொடுங்க. என்ன செய்ய போறீங்கன்னு தெளிவாக பேசுங்க. அவர்கள் இருதயத்துக்குள்ளே இந்த நாட்களில் இருந்தே புது வருடம் எப்படி இருக்கும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எல்லா விஷயத்தினுடைய ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு முன் ஆயத்தம் இந்த நாட்களில் இருந்தே தேவ ஜனங்களுக்குள்ளாக உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வேர்களுக்கும் ஒரு மன அக்கினி, ஜெபிக்கிற அக்கினி, அன்பின் அக்கினி ஒவ்வொரு வேரையும் பற்றி எரியட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் கடன் பாரம் வேதனைகள் வியாதியில் இருக்கிறாங்களோ, இந்த ஆண்டு அதெல்லாம் மூட்டை கட்டி தேவ ஆவியானவர் அவைகளை நிர்மூலமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா நாளும் அதிகாலை 5 மணி அளவில் ஒரு அதிகாலை ஜெபம் இருக்கிறது. தெய்வ ஜனங்கள் கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.